வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷ்யான்ஸ் வேர்ல்டு. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? நான் இந்த சேனலில் குட்டீஸ்க்கான ஆக்டிவிட்டீஸும் புதுவிதமான ரெசிபீஸும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஹோம் பேஜுக்கு வரும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் வீட்டிலேயே பன்னீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பால் மட்டுமே போதும், ஈஸியாக வீட்டிலையே பன்னீர் ரெடி பண்ணிடலாம். நான் 1 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். நான் பாக்கெட் பால் யூஸ் பண்ணலை, வீட்டில் பால் ஊற்றுறவங்கிட்ட கிடைக்கிற நாட்டு மாட்டு பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் அதிக டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் கொஞ்சம் கூட வாட்டரை ஆட் பண்ணாமல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். பால் பொங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் லெமன் ஜூஸை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமனே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் கசக்கும். அதோட விதைகளை நீக்கிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பால் பொங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு அது எல்லா பக்கத்துலேயும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடணும். லெமன் ஜூஸை விடவுமே பால் திரிய ஆரம்பிக்கும், தண்ணி தனியாக வர ஆரம்பிக்கும். உடனே வராட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். எக்ஸ்ட்ரா லெமன்லாம் ஆட் பண்ண வேண்டாம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லை, வெறும் பாலும் லெமனும் இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டிலையே பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நாட்டு மாட்டு பால் யூஸ் பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு எல்லோயிஸான டேஸ்ட்டான பன்னீர் கிடச்சிது. இதே பாக்கெட் பாலில் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பன்னீரை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாத்னாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஒயிட் கிளாத் கிடச்சிது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை இந்த கிளாத்தில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி பன்னீரை எடுத்துக்கலாம். நான் நார்மல் கிளாத்தை மாத்திரம்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய அலசல் இருந்தது அப்படின்னா அதை வச்சு அதுக்கு மேலே கிளாத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வடிகட்ட ஈஸியாக இருக்கும். நார்மலாக அந்த பாலில் உள்ள தண்ணியை இருத்த பிறகு நம்ம நார்மல் வாட்டர் ஒரு 2-3 தடவை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். இல்லாட்ட லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் லெமன் ஆட் பண்ணியிருக்கனால. அதனால் 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்ச பிறகு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த கிளாத்தோடு சேர்த்து நல்லா இறுக்கமாக கெட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சு அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுறணும். அப்போ தான் இந்த மாதிரி கட்டியாக மாறும். வைக்கல அப்படின்னா பன்னீர் கிரேவி செய்யும் போது கொஞ்சம் உடையலாம். அதனால் வெயிட் வச்சு எவ்வளோ நேரம் கழிச்சினாலும் நீங்கள் பன்னீரை எடுத்துக்கலாம். நான் அதே ஷேப்பில் வெட்டிக்கிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான எல்லோ கலரில் பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிட்டு. இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் குழந்தைங்களும் இதை சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பன்னீரில் ப்ரோட்டீனோட சேர்த்து நிறைய கால்சியமும் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை நான்வெஜ்ஜுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. பை பாய்.